3000 பேரை அப்சர்வ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. 3000 பேர் இல்லை மேடம், ப்ரிசைஸ்லி 2853 பேர். அவங்கள விடாமல் நம்ம கவனிக்கணும். அவங்கக்கிட்ட ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதான்னு நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ பேரோட சோசியல் லைஃப்பை இந்த விஷயம் பாதிச்சிடும். தட்ஸ் இன்னெவிட்டபிள். மேடம், நேற்று பாசிட்டிவ்னு கன்ஃபார்ம் பண்ண பிரதீப்போட கான்டாக்ட் லிஸ்ட் அப்டேட் ஆயிருக்கு. அவருக்கு ஜுரம் இருந்தப்ப அவங்க பெரியப்பாவோட மரணத்துக்கு போயிருக்காரு. ஆனால் அங்கே எத்தனை பேர் வந்திருந்தாங்கன்னு சரியா தெரியல. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பேரம்பரா தாலுகா ஆஸ்பத்திரியில் நர்ஸ் அகிலாவுக்கு நிபா பாதிக்கப்பட்டதால் மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்களும் மிகுந்த பயத்தில் உள்ளனர். முதலாவதாக நிபா பாதித்த சக்ரியாவிற்கு சிகிச்சை அளித்தவர் அகிலா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மருத்துவ பணியாளர்கள் யாரும் பயம் கொள்ள வேண்டாம் எனவும் நோயை தடுப்பதற்கான அனைத்து பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன என்று சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். வார்டில் வேறு யாருக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கா? இல்லை இல்லை, அங்கே வேறு யாருக்கும் எதுவும் ஆகலை. நீங்கள் ஒன்றும் worry பண்ணாதீங்க. என் குழந்தைக்கு, உங்கள் பொண்ணுக்கு எதுவும் இல்லை, அவள் நல்லா இருக்கா. நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க. அம்மா, நான் இப்போ தான் அவங்கள பார்த்துட்டு வரேன். அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை. சிஸ்டர், உங்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வார்டுக்கு மாற்றிடுவாங்க. நீங்கள் அவங்கள நேராகவே பார்க்கலாம். சரியா? ஒரு பேனாவும் பேப்பரும் வேணும். நிர்மலா. அமித், சிஸ்டர் அகிலா இறந்துட்டாங்கடா. சிஸ்டர் அகிலாவோட ஈமச்சடங்குகளை செய்வதில் தொடர்ந்து குழப்பம் நிலவிக் கொண்டிருக்கிறது. அரசு சொந்தங்களிடம் உடலை கொடுக்க மறுத்திருக்கிறது. இது குறித்து மற்ற எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் கிடைக்கவில்லை. ரொம்ப நேரமா பாடி வச்சிட்டு இருக்க முடியாது சார். மேக்ஸிமம் 10 மணி நேரம். ட்ரஸ்ட் மீ ஒன்ஸ் மேம். ஓகே ஓகே, டாக்டர் பாபுராஜா கூப்பிடலாம். அவரையா? அவர் ஏதாச்சும் செய்வார்ல. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? பாடி ஐசோலேஷன் வார்டில் வச்சிருக்கோம் சார். மேக்ஸிமம் 12 hours. அதுக்குள்ளே நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும் சார். பாடியை கவர் பண்ணுறக்கும் எடுக்கிறக்கும் பிபி கிட்ட ரேப் பண்ணுறக்கும் உடனே எனக்கு ஆளுங்க தேவை. அவங்கள நான் ட்ரெயின் பண்ணுறேன். டெய்லி வேஜஸ் வாங்குறவங்க எப்படி நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்றது தெரியாது. நர்ஸே இருந்ததுனால எல்லாரும் பயப்படுறாங்க. பிபிஇ கிட் நமக்கு தேவையான அளவு இன்னும் கிடைக்கல சார். அதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம்.
பிபி கிட்டும் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸும் கலெக்டர் அரேஞ்ச் பண்ண வரேன். நான் சொன்ன ஆளுங்க இப்போ எனக்கு தேவை. என் கூட நிற்க 3 பேர் வேணும். 4வது ஆளாக நானும் வரேன். கிளம்பிட்டியா? இன்னும் டைம் இருக்குல்ல? டைம் ஆயிடுச்சு. ஹே, பிரேக்ஃபாஸ்ட் போகலாமா? உனக்கு டியூட்டி இல்லையா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். தேவையில்லை, எனக்கு ஆட்டோ கிடைக்கும். சரா, ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? உன் மெசேஜ் பார்த்தேன். மெசேஜ் பார்த்தல, இன்னும் என்ன சொல்லணும்? இப்போ என்ன வீட்டுக்கு போறியா? ஆமாம், நான் போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். உனக்கு ஆக்சிடென்ட் நடந்த தேதி ஞாபகம் இருக்கா? அது 1 வருஷம் இருக்கும். ச்சோ, சரியான தேதியை சொல்லு. வருஷம் மாசம்னு சொன்னா நான் என்ன பண்றது? அது என்னன்னு கொஞ்சம் நான் பார்த்துட்டு வா. அடுத்து 35 ரூபா. இந்தா, ஓபி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தா போதும். எங்கன்னு தெரியுமா? தெரியாதே. அனு, தோ இவருக்கு கொஞ்சம் ஓபி ஆஃபீஸ் நான் கொஞ்சம் பிஸியா போயிட்டு அனு, இருக்கேன். நில்லுமா. இவ நேரம் எமர்ஜென்சிக்கு தான் போறா. சொல்லு. மேடம், நீங்க டாக்டரா? ஆமா. என்ன டாக்டர்? கம்யூனிட்டி மெடிசன். எலும்பு டாக்டரா? அண்ணா, அந்த பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். என்ன இன்சல்ட் பண்றியா? நான் எதுக்கு இன்சல்ட் பண்ணணும்? சொல்லு சஜித். நீ எப்படி போற? அபித் டிராப் பண்ணுவா. ஓகே, டேய், அந்த ஆர்டிஎஸ் பேஷண்ட்ல இறந்துட்டாருன்னு மட்டும் சொல்லாத ப்ளீஸ். அது கொஞ்சம் பேட் கண்டிஷன்ல போயிட்டு இருக்குடா. சரி, நீ வெயிட் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். சரி வா. ஹே, பொண்ணு பார்க்க வராங்களா? அதெல்லாம் தெரியாது. அப்போ உனக்கு ஓகேவா? அதெல்லாம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? இதையே நீ கொஞ்சம் மரியாதையா சொல்லலாம்ல? நான் மரியாதையாக தான் பேசுகிறேன். இப்போ நீ ஃப்ரஸ்ட்ரேட்டட், என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். சரி, நீ கிளம்பு. நான் போய் பேஷண்ட்ஸை பார்க்குறேன். ஓகே, குட் லக், டேக் கேர் மை ஃப்ரெண்ட். சுகானாவை நீங்கள் தான் தேடி வந்தீங்களா? ஆமாம். உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாங்களே. நான் வீட்டிலேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வந்தேன், ஹாஸ்பிட்டல் செக் பண்ணேன். அதை சுகானாட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். அவள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன், நான் கொடுத்தா போதுமா? ரசாக்கா தெரியுமா? தெரியும். அப்போ சரி. அந்த பையன் பேர் ரோஷனோ என்னமோ, எனக்கு சரியாக தெரியல. ஃபீவர் ஏஆர்டிஎஸ் இருந்தது. ஆனால் திடீர்னு கண்டிஷன் சீரியஸ் ஆகிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு மேலே அவன் உயிரோடு இல்லை. அவருக்கு வாமிட்டிங் இருந்ததில்ல, ஆஸ்பிரேஷன் ஆகி ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பாடி ரொம்ப எங்கே தான் இருந்தது. மேம், நீங்கள் தானே இன்னைக்கு நைட்டு கேஷுவாலிட்டிக்கு? ஆமாம். சரி, நம்ம ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அட்டெண்டர் கீதா வைரல் ஃபீவர் வந்து இங்கே அட்மிட் ஆயிருக்காங்க. நம்ம சூப்பரண்டு கூப்பிட்டு சொன்னாங்க ஸ்பெஷல் கேர் எடுத்துக்க சொல்லி. சரி மேம். இப்போ டியூட்டியில் அங்கே யார் இருக்கா? அபித். இப்போ அங்கே அபித். ஓகே, அவர்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லிடுங்க. ஷூர். ஓகே. அப்பா, கொஞ்சம் ஃபோனை கொடுங்க. நான் தரேன். முதல்ல நீ உட்காந்து படி. அப்பா, please. கிட்ட வராத. அனு. பனு, புக் எடுத்து வை. நம்ம ரூம்ல வந்து படிச்சா போதும். என்னோட துணியெல்லாம் நானே துவைச்சிக்கிறேன். யாரும் தொட வேண்டாம். அதை நானே துவைச்சிக்கிறேன். ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா?
இன்றைக்கி ஒரு பேஷண்ட் வந்திருந்தான், பிரதீப். ரொம்ப எங்கே இருந்தான், 21 வயசு தான். வரும்போதே நல்ல டெம்பரேச்சரோட வந்தான், 103. டெங்கு தானே? டெங்குல நெகட்டிவ் தான். ஆல்டட் சென்சூரியம் 5 days ஃபீவர் அப்படின்னு மெடிக்கல் காலேஜ்லேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அங்கே ரொம்ப டென்ஷனாக இருந்ததுனால இங்கே வந்துட்டேன். ஃபீவரும் ரொம்ப ஹையாக இருந்தது அவனுக்கு. இந்த சின்ன வயசுலையா? என்கிட்ட வரும்போது ஆல்டட் சென்சூரியம்னு காமிக்கல, பிரச்சனை அப்போல்லாம் தொடங்கலை. நான் பிபி பார்க்கும்போது நார்மலாக தான் இருந்தது, 120/80. அப்புறம் ஃபீவர் கம்மியாகிறதுக்கு பேராசிட்டமால் கொடுக்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நர்ஸுக்கிட்ட அடிக்கடி பிபி செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். 2 மணி நேரம் கழித்து அவங்ககிட்ட ஒரு பெரிய சேஞ்ச் வந்தது. பிபி செக் பண்ணும்போது 230/120. ஐயோ, ஏதாச்சும் வளராத. பிபி கூட உனக்கு ஒழுங்காக எடுக்கிறதுக்கு தெரியல. இல்லை டாக்டர், நான் நல்லா தான் பார்த்தேன். என்னத்தை பார்த்தியோ? அப்போ அபித் பார்க்கும்போது நார்மல் தானே சொன்னார்? நான் சரியாக தான் பார்த்தேன். பார்ப்போம். கீதா, அந்த கேள்வியும் பார்க்கலாம். கீதா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பயங்கரமாக வாந்தி எடுத்தார். நல்ல தலைவலி கூட. அதுக்கப்புறம் அவனுடைய பிஹேவியர் மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட நாய் கடிச்சா மாதிரி. நாய் இல்லை, வேறு ஏதாவது கடிச்ச ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கான்னு கூட்டிகிட்டு வந்தவங்களை கேட்டேன், அப்படி எதுவும் இல்லைன்ட்டாங்க. இல்லை டாக்டர். பேஷண்ட்டை கேட்டேன், அவனும் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் நாய் ஏதாவது கடிச்சுதா? அப்புறம் திரும்ப நிறுத்தாமல் வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தான். வாமிட்டு கொடுத்த மருந்தெல்லாம் அவனுக்கு வேலையே செய்யலை. அப்புறம் எம்ஆர்ஐ கொண்டு போகலான்னு நினச்சோம். அதுக்கு முன்னாடியே அவன் சீசர் ஆகி அன்ஸ்டேபிள் ஆகிட்டான். அதனால் அவனுக்கு எம்ஆர்ஐ எடுக்க முடியல. நிறுத்துங்க. அவங்க ஸ்டேபிளாக இல்லை, சீஷர் வர மாதிரி இருக்குது. எம்ஆர்ஐ எடுக்க முடியாது. இப்போ நம்ம திரும்ப போயிடலாம் சீக்கிரம். கண்டென்ஜியஸ்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் போகிறதுக்கு முன்னாடி பேராம்பரான்ற ஒரு ஊர்லேருந்து ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறதா கால் வந்தது. அகிலா, டெங்கு நெகட்டிவ், பயங்கர தலைவலியும் வாந்தியும், ARDS இருந்தது. எனக்கு என்னமோ ஒரு சின்ன இன்ட்யூஷன் தோணுச்சு. பிரதீப் கூட பேரம்பர ஊர் தானே? சார், எங்கள் என்ஜிஓவில் ரிஜிஸ்டர் பண்ண ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்க நாங்கள் தயார். ஆனால் டிரைவர் எல்லாம் பயப்படுறாங்க. சார், வண்டிக்கு கூட இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் எங்கள் உயிருக்கு என்ன உத்தரவாதம் சார் இருக்குது? எங்களை ஏன் சார் எல்லாரும் வில்லன் மாதிரியே பார்க்குறீங்க? ஏய், நான் அப்படி ஒன்றும் நினைக்கல. நீங்கள் எல்லாருமே ஹீரோ தான். இந்த சமயத்தில் நான் கூப்பிட்டதும் ஓடி வந்தீங்கல்ல. சாதாரணமாக யாரும் வரமாட்டாங்க, எனக்கும் தெரியும். கொஞ்ச நேரமாகவே இந்த இடத்துல எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாகவே இருக்கு. எங்களுக்கு தேவையான வெண்டிலேட்டர்ஸ் கூட இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் கொடுத்தாங்க. பிபிஇ கிட் ஒரு நாளைக்கு மினிமம் 800 வேணும். அவ்வளோ உடனே கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு விடிய காலையில் 80 லட்சம் மதிப்புள்ள பிபிஇ கிட் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருக்கு. ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் தான் சொந்த செலவில் தன்னோட சொந்த விமானத்தில் அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு காலையில் மெடிக்கல் காலேஜில் டாக்டர் ஸ்ரீதேவி பேப்பர் எடுக்க போனாங்க. அப்போ ஒரு ஆள் காத்துட்டு இருந்தார். அவர் கையில் ஒரு கட்டி N95 மாஸ்க் இருந்துச்சு. அதை அவர் கொடுத்துட்டு போனார். டாக்டர், இது உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லி. அவரோட பேரை கூட சொல்லலை.
எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது புல்லரிச்சு போச்சு. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்களாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க. சார், எனக்கு 2 விஷயம் தெரிஞ்சால் போதும். வண்டி ஓட்டி முடித்த உடனே ஸ்பாட்லேயே பணம் கொடுத்துடணும். அப்புறம் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் குடும்பத்தையும் என் பசங்களுடைய படிப்பையும் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கணும். சாரோட பேர் என்ன? சதாசிவம். சதாசிவண்ணே, முதல்ல உங்களுக்கு பணத்தை கொடுத்துரும், சந்தேகம் வேண்டாம். 2வது, உங்களுக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காது. அதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன். நீங்கள் சொன்னதை ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுத்தா போதும். நான் வர்றேன் சார். அப்படின்னா யாரெல்லாம் வர்றதுக்கு தயாராக இருக்கீங்களோ இதில் எஸ்ன்னு எழுதி பேரும் ஃபோன் நம்பரும் எழுதுங்க. விருப்பம் இல்லாதவங்க நோன்னு எழுதினா மட்டும் போதும். பேரும் ஃபோன் நம்பரும் வேண்டாம். பயத்தால் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஆளே இல்லாத நிலைமை இப்போ. இந்த சுச்சுவேஷனில் வேலை பார்க்குற எல்லாரையுமே நிரந்தரமாக்கலாம்னு கவர்மெண்ட் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த டைமில் இன்டர்வியூ ஒன்றும் இல்லை. அடுத்த மாதம் தானே கான்ட்ராக்டு. நீங்கள் எல்லாமே ரூல்ஸ் படி தானே செய்வீங்க. நாங்கள் இங்கே கூலிக்காக மட்டும் வேலை செய்யலை சார். எங்களை போல் இருக்கிறவங்களுக்கு தானே நீங்கள். நான் எதுக்கும் தயார். நீங்கள் சொன்ன போதும். பாபு, நாங்கள் உங்களை கம்பல் பண்ணலை. நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு எந்த பயமும் இல்லை மேடம். ஆனால் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. எதுக்கு இத்தனை ட்ரெஸ்ஸு? கொஞ்ச நாளைக்கு தங்க வேண்டியிருக்கு. மெடிக்கல் காலேஜ்லையா? ம். இந்த நேரத்தில் அங்கே போய் வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்களே. ஒன்றும் வருத்தப்படாது. இப்போ வேலை செஞ்சால் பர்மனன்ட் பண்ணுறேன்னு சர்க்கார் சொல்லியிருக்கு. அப்பா, என்னை விட்டுட்டு எங்கே போகிறீங்க? அப்பா கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கணும். இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இல்லை. ஹாப்பி தானே? ஆ, ஒரு சைடாக போடுங்க. அது என்ன ஃபேஷனாடா? இன்னொரு சைடு ஃபுல்லாக அறுந்திருக்குப்பா, அதான். அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்க. வரேன். எல்லாம் முடிஞ்சா சார்? சந்தீப், நாங்கள் உங்களுக்கு எந்த ஆறுதலான வார்த்தையும் சொல்ல முடியல. நாங்கள் இனி என்ன செஞ்சாலும் இறந்து போன அகிலா இனி திரும்பி வர போகிறதில்ல. அகிலாவுக்கு வந்தது வேற யாருக்கும் வரக்கூடாது. அகிலாவோட பாடியை கொடுக்க மாட்டோம். இதுக்கு எதுக்கு அடிச்சு பிடிச்சி நான் வந்தேன்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னை கூப்பிட்டுருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. மக எங்கே? ஹலோ, எங்கே இருக்க நீ? மெய்ட் வார்டில் டியூட்டியில். அது சரி. அப்போ நீ எக்ஸாமுக்கு படிக்கலையா? அது ஒரு பெரிய காமெடி. சூப்பரண்ட்ட கிட்ட சொல்லி நான் டியூட்டி எங்கேயும் மாற்றிக்கிட்டேன். எங்கேயும் நகர முடியல. இதுக்கு கேஷுவாலிட்டிலேயே இருந்திருக்கலாம். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? ஒரு யங் பர்சன் வந்திருக்கான் ஃபீவரோட. ரொம்ப முடியாமல் வாந்தி எடுத்துகிட்டே இருக்கான். இந்த வாட்டி நீ எக்ஸாம் பாஸ் பண்ணலன்னா சரி வராது. ஓகே, எனக்கு இங்கே துபாயில் தனியாக இருக்கிறது பிடிக்கல. கஷ்டமாக இருக்குது. நோயோட பேஷண்ட்டை வந்தால் கவனிக்காமல் இருக்க முடியுமா? நம்ம நிக்கில் இருக்கான்ல, அவன் வயசு தான். போட
உடம்பு சரியில்லாதவங்க அங்கே மட்டும் இல்லை, துபாயிலையும் இருக்காங்க. என்னெல்லாம் யார் வந்து கவனிக்க போகிறா? இங்கே ரொம்ப கஷ்டப்படுற பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து உங்களை பார்க்குறேன். கவலைப்படாதீங்க. சிஸ்டர், ஃபோன் அப்புறம் பேசலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. நான் அப்புறமா உங்களை கூப்பிட்டா? ம் சரி சரி. இதை போட்டுக்குங்க. லெஃப்ட்டும் ரைட்டும். ரைட் அது. பாடியை ரேப் பண்ணணும். என் கூட யார் வரீங்க? வா. சந்தீப் மாமா, நான் ஆல்மோஸ்ட் ஆன் த வே. உங்களை பார்க்க முடியும்னு எனக்கு தோணலை. ஐம் சாரி. நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்குங்க. அவளை கல்ஃபுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அவ உங்களை போல தனியாங்கிறது கஷ்டப்பட வேண்டாம் ப்ளீஸ். With lots of love and kisses. சாராவுக்கு என்னால் தான் பரவுச்சு. அதே பேரா பரவும்? நீ பாட்டுக்கு சும்மா உளறிட்டு இருக்காதடா. இறந்து போன ரோஷனை இன்டியூபேட் பண்ணது நாம தானே? சிஸ்டர் அகிலாவுடைய சிம்டம்ஸ் தானே அவனுக்கும் இருந்தது. அங்கேருந்து தான் நேராக சாராவை பார்க்க போயிருந்தேன். அதுக்கு என்ன? ஐ கிஸ்ட் ஹர் மேன். யோ, உன்னை இங்க வரக்கூடாது தானே சொன்னேன். வெளியே பையா. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? வெளியே பையா. செக்யூரிட்டி, கோவப்படாதீங்க. ஏதோ வழி மாதிரி வந்திருப்பாரு. இங்க அவ்வளோ சேஃப் இல்லை, இங்க நிற்க கூடாது. கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? என்னாச்சு போனது? யஹ்யா கிட்ட டாக்டர் சொன்னாராம் எக்ஸ்ரேலாம் ஓகேன்னு. அப்போ எடுத்துட வேண்டியது தானே? ஆப்ரேஷன் பண்ணி கம்பி எடுத்துட்டா 1 வாரம் படுக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால் கம்பி உள்ளேயே கிடக்கட்டும்னு விட்டுட்டேன். உன் காலும் உன் விருப்பம். இது உள்ள வை. இதோட கொஞ்சம் கற்பூர வள்ளியும் பறிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா சக்ரியாவுக்கு கொடுத்துருக்கலாம்ல. இப்போ ஜுரம் எப்படி இருக்கு? அதுவா, எங்கேயோ அவனும் பைக்கில் டாக்டரை பார்க்க போயிருக்காங்க. திரு சாந்தன் வைத்தியரே, ஒட்டுமொத்த மாநிலமும் மருத்துவ ரீதியா நிபாக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் தேவையில்லாத ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்கீங்களே. நிபா வைரஸ் பரவுனது வவ்வால்கள் மூலமா இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல என்ன காரணம்? அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அபிலாஷ் சார்,
இது வவ்வால் கிட்ட இருந்தா பரவுதுன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதுவே இன்னும் தெளிவாகலையே. அப்புறம் வவ்வாலுங்களை எல்லாம் புடிச்சு கொண்டு போய் அதுல தனியா காசு சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் கிணத்துல இருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதையும் முடிப்பிட்டாங்க. அதோட விட்டாங்களா? இப்ப என்ன சொல்றாங்க? அந்த வவ்வால் இல்ல பழந்தின்னி வவ்வாலால தான் வருதுன்னு சொல்லி அதுக்கு கூட பிடிக்கிறாங்க. மாங்காய் தின்னாதா தேங்காய் திங்காதான்னு என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? 100% மடத்தணும். 100%. போதும். விஞ்ஞானத்தை பத்தி பேசுறீங்களே, அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுக்கு விஞ்ஞானம் தெரியணும்? உங்களுக்கு இல்ல தெரியணும். நீங்க பேசுறது சரியில்லை. அப்ப நீங்களாவது சொல்லுங்க, இது எங்க இருந்து வந்துச்சு, எப்படி உண்டாச்சுன்றத சும்மா யூகத்துல சொல்லக்கூடாதுல்ல? சரி, இது அப்புறம் பார்க்கலாம். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீங்க சண்டை போட்டு தீர்த்து வைக்கிற விஷயமும் இல்ல அது. டாக்டர் ஸ்மிருதி, இந்த விஷயத்துல விஞ்ஞான ரீதியாக மருத்துவத்துறையை சார்ந்த உங்களது விரிவான விளக்கம் என்ன? எடுத்தோம் கவுத்தோன்னு இந்த விஷயத்துல எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வந்துட முடியாது, முக்கியமா இந்த நேரத்துல. அதை தான் நான் சொல்ல விரும்புறேன். இப்ப பாத்தீங்கன்னா முதல் பேஷண்டான சக்ரியாவோட என்கொயரி தான் நடந்துட்டு இருக்கு. மத்த நோயாளிகளுக்கு இந்த நோய் எங்க இருந்து எப்படி வந்ததுன்ற விவரத்தை சேகரிச்சுட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு விவாதம் தேவைதானா? இது ஒரு நல்ல நோக்கமும் இல்ல. என் புருஷனுக்கும் என் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. அவங்க எல்லாம் சொர்க்கத்தில் இருப்பாங்க. நாலாம் தேதி நீ எங்க இருந்த? அடுத்த நாள் நான் மணந்தவாடி போயிட்டேன். கிளாஸ் இருந்தது. என்னடா அண்ணா புறா வேணுமாண்ணா? நாங்க வரேன். மே 4ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஜக்ரியாவை தாலுகா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அவர் இருந்த மேல் வார்டில் 12 நோயாளிங்க அட்மிட் ஆயிருந்தாங்க. ஜக்ரியா இருந்தது 8ஆம் நம்பர் பெட்டில். ஜக்ரியா கூட அன்னைக்கு அந்த வார்டில் இருந்த 8 பேருக்கு பின்னாடி நிபா பாசிட்டிவ் ஆகி இறந்து போயிட்டாங்க. சிஸ்டர் அகிலாவும் அன்னைக்கு டியூட்டியில் இருந்தாங்க. சிஸ்டர் கொஞ்சம் சீக்கிரமா வாங்களேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு தான் அந்த வியாதி எல்லாருக்கும் பரவச்சுன்னு. மீதி 7 பேரில் 2 பேர் ஜக்ரியாவோட அப்பா ரசாக், சிஸ்டர் சுகானா. அவங்க தான் அன்னைக்கு ஜக்ரியா கூட இருந்தாங்க. பாக்கி 5 பேரில் பேஷண்ட் லோகிதாக்ஷன், அவர் கூட இருந்த ராஜேஷ். இவங்க ஜக்ரியா படுத்திருந்த பெட்டுக்கு பக்கத்தில் பெட் நம்பர் 7ல் இருந்தாங்க. அவங்க சகஜமாக பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணியிருந்திருப்பாங்க. ஜக்ரியா படுத்திருந்த பெட்டில் இருந்து 10 பெட்டு தள்ளி தான் டாய்லெட்டுக்கு போக முடியும். பல தடவை வாமிட் எடுக்க டாய்லெட் போகிறப்ப அந்த சமயத்தில் மற்றவங்களுக்கும் பரவிருக்கும். பெட் நம்பர் 3ல் பேஷண்ட் ராஜன், பெட் நம்பர் 2ல் கூட இருந்த பிரபீஷ், பெட் நம்பர் 11ல் கூட இருந்த சுனில், இவங்களுக்கும் நோய் பரவிருக்கு. கூடவே இருந்தோம் ஜக்ரியாவோட அம்மாவுக்கு இந்த நோய் பரவலை. ஹாஸ்பிட்டலில் இருந்த பேட் ஸ்மெல்னால சாரியை வச்சு மூக்க மூடிக்கிட்டு இருக்க பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதுதான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வாட் அபவுட் கத்தீஜா? மெடிக்கல் காலேஜ் ரெஃபர் பண்ணனால மே 5ஆம் தேதி காலையில் தான் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அல்ல, நான் பக்கத்தில் வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் ஏற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். போகாதீங்க, என் மகனை நான் பார்த்தே ஆகணும். ஐயோ, என் மகனுக்கு என்னாச்சு? என் மகனே, என்ன பாச்சு உனக்கு? அல்லா அல்லா, என் மகனை காப்பா. கொஞ்சம் தள்ளிக்க, ஒரு கைப்பிடி.
ஆம்புலன்ஸில் வந்த கத்திஜாவையும் சேர்த்து மொத்தம் 6 பேர் ஹாஸ்பிட்டலில் ஸ்ப்ரெட் ஆனதுக்கான கணக்காகும். சுகானா ரசாக்கால கம்யூனிட்டியில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பாக்கி 8 பேரோட எபிடமாலஜிக்கல் லிங்கை தான் நாம் இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். சார் எங்க அந்த ரைஸ் மில் கிட்ட கொஞ்சம் ட்ராப் பண்றீங்களா? சரிங்க. உங்க பேர் என்ன? பிரதீப். நான் குணா. இப்படி 20 கிலோமீட்டர் போகும்போது எந்த கேர்ல இருக்கணும்? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சார் 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 என்னாச்சு சார்? ஓகேவா? நான் பிரதீப்போட அம்மா கிட்ட பேசும்போது அவங்க அந்த ஆக்சிடென்ட்டை பற்றி சொன்னாங்க. என் மகனோட. நானும் சும்மா கேட்டு பார்த்தேன். குணாவோட ஓபி சீட் என்கிட்ட இருக்கு. மே 5, அதாவது ஜக்ரியாவை மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ண நாள். அப்போ அங்கேருந்து பிரதீப்புக்கு பரவ சான்ஸ் இருக்கா? அப்படியும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 ஓபி சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது. எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. அப்புறம் மே 5 சக்ரியா கூட எல்லாருக்குமே கான்டாக்ட் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு சாத்தியம் இருந்ததால தானே அன்னைக்கு வந்து எல்லாரையும் குவாரண்டைன் செஞ்சது. அப்போது சக்ரியா கேஷுவாலிட்டிக்கு வந்தபோது என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் இல்லை? அதான் மலப்புரம் மக்கரப்பரம்புலேருந்து வந்த அஞ்சலி அவங்க ஹஸ்பண்ட் விஷ்ணுவுக்கு பிறகு மலப்புரம் பக்கத்தில் இருக்கிற செம்மாடுங்கிற இடத்துல இருந்து தான் ஸ்னேகான்ற பேஷண்ட் வந்திருக்காங்க. மலப்புரம் பற்றி நம்மளுக்கு டவுட் இருந்ததுனால ஸ்னேகாவை பற்றி நாங்கள் விசாரித்தோம். அவங்க மே 2ஆம் தேதி மெடிக்கல் காலேஜ் வந்தாங்கன்றது அவங்க ரிலேஷன் மூலிமா நமக்கு கிடைச்ச விவரம். அதுக்கு அடுத்த நாளே அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் பரிசோதித்தோம். அப்போ தான் ஜக்ரியா மே 2ஆம் தேதியும் மெடிக்கல் காலேஜில் அவங்க அம்மாவோட இருந்தாங்கன்றது நமக்கு தெரிஞ்சது. அதே சமயத்தில் ஸ்னேகாவும் அவங்க அம்மாவும் அங்கே தான் இருந்தாங்க. And why was Zakriya there on that day? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜக்ரியாவோட மாமா காலில் ஒரு ஸ்டீல் ராட் வச்சுருந்தாங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்கேன் பண்ண வந்திருக்காங்க. ஸ்னேகா அவங்க அம்மாவோட அங்கே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்க வந்திருந்தாங்க, அப்பண்டிஸ்க்காக. So you trying to say that Sneha is linked to that index patient Zakriya? Which is now obvious. மாமா கூட வந்தாருன்னு நீங்கள் சொல்கிற ஜக்ரியா அன்னைக்கு சைலன்சர் காலில் சுட்டு வீட்டில் படுத்திருந்தார். 2ஆம் தேதி மெடிக்கல் காலேஜுக்கு வந்தது அவரோட தம்பி யஹியா. What are you guys trying to cover up? There is nothing to cover up. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டு வர தான் ட்ரை பண்றோம். Then why can't you consider the possibility of a weaponized Nipah attack? See, நிப்பா வரதுக்கு இங்கே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்கும்போது இப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரி பண்ண அவசியம் எதுக்கு? இதில் இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிப்பா வைரஸ் ஒரு பொட்டன்ஷியல் பயோ வெப்பன்னு சொல்லி WHO என்டோஸ் பண்ணியிருக்காங்கல்ல. அதை எப்படி வெப்பனைஸ் பண்ண முடியும்? மேம், அதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ஆந்த்ராக்ஸை ஒரு லெட்டர் மூலமாக தானே பரப்புனாங்க. Madam, it's politically irresponsible to move ahead without considering this aspect. உங்களுக்கு ஜக்ரியாவை பற்றின டீட்டெயில்ஸ் எங்கேருந்து கிடைச்சது? எங்களுக்கு இது எங்கேருந்து கிடைச்சதுங்கிறது முக்கியம் இல்லை. உங்களுக்கு ஏன் இது இன்னும் கிடைக்கலன்னு நினச்சி தான் நீங்கள் வருத்தப்படணும். ஓகே மேம். அனு, எந்த பேஷண்ட் பற்றி? விஷ்ணு. ஓ, விஷ்ணுவோட கண்டிஷன் எப்படி இருக்கு இப்போ? த்ரோட் சோர் மட்டும்தான் பாசிட்டிவாக இருந்தது. பிளட் யூரின் எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது. இஸ் காட் சம் ஃபீவர். ஆனால் ஏஆர்டிஎஸும் என்கேஃபிலைட்டஸ் ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை. ஹீ இஸ் கிளினிக்கலி ஸ்டேபிள். இட்ஸ் வெரி கன்ஃபியூசிங்.